திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 195, அதிகாரம் பயனில சொல்லாமை. இளைஞன் ஒருவன் ஆன்மீக சேவையாற்ற வேண்டும் என்ற ஆசையில் பேலூர் ராமகிருஷ்ண மடத்தில் சேர்ந்தான். ஒரு நாள் அந்த இளைஞனிடம் ஆரஞ்சு பழச்சாறு எடுத்து வருமாறு சுவாமி விவேகானந்தர் கூறினார். அந்த நாட்களில் ராமகிருஷ்ண மடத்தில் ஏராளமான துறவிகள் இல்லற சீடர்களாக இருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் சுவாமி விவேகானந்தரிடம் நேரடியாக பேச வேண்டும், பழக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாது. அதனால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை நினைத்து அந்த இளைஞன் பெருமிதம் கொண்டான். விவேகானந்தருக்கு வெளிநாட்டு சீடர் ஒருவர் நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட அழகிய கண்ணாடி டம்ளர் ஒன்றை பரிசாக கொடுத்திருந்தார். அதை அவர் மடத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தார். ஆரஞ்சு பழச்சாற்றை இளைஞன் அந்த கண்ணாடி டம்ளரில் எடுத்து வந்தான். விவேகானந்தருக்கு பிடித்த டம்ளர் என்பதால் அவனது கவனம் முழுவதும் அந்த டம்ளர் மீதே இருந்ததால் காலிடறி பழச்சாறு கொண்டு வந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைந்து போனது. இதனால் பயந்து போன அந்த இளைஞனுக்கு கைகால்கள் உதற ஆரம்பித்து விட்டது. அந்த நேரத்தில் அங்கு வந்த மூத்த துறவி ஒருவர் அந்த இளைஞனை கோபமாக திட்ட ஆரம்பித்து விட்டார். கண்ணீர் வராத குறையாக தலைகுனிந்தபடி நின்றான் அந்த இளைஞன். இந்த சத்தம் கேட்டு சுவாமி விவேகானந்தர் இங்கு வந்து விட்டார். தனக்கு விருப்பமான கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைந்து கிடப்பதையும் அதற்கு காரணமான இளைஞனை துறவி திட்டிக் கொண்டிருப்பதையும் கண்டு தனது பார்வையை இளைஞன் பக்கம் திருப்பினார். அவன் பயத்தால் மேலும் அதிகமாக நடுங்கினான். அவனை அன்பாக பார்த்த சுவாமி விவேகானந்தர், பயப்படாதே என்று கூறிவிட்டு மூத்த துறவியின் பக்கம் பார்வையை திருப்பி, எல்லாவற்றுக்கும் ஆயுள் முடிவு என்று ஒன்று இருக்கிறது. இந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்தால்தான் அதன் ஆயுள் முடியும். அதற்கு காலராவோ மலேரியாவோ வர முடியாதல்லவா என்று கேட்டார். மூத்த துறவி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றார். நல்ல குணமுடையவர்கள் பயனில்லாத சொற்களை சொன்னால் அவரது மேன்மையும் நன்மதிப்பும் அப்போதே நீங்கிவிடும் என்பதை சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பயனில்லாத சொற்கள் தாழ்வு, பயனுடைய சொற்களே உயர்வு